கனமழை பெய்து 19 நாட்களான நிலையிலும் விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட கணபதி நகர், நேதாஜி நகர், லிங்கா நகரில் குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழைநீர் வடியாத காரணத்தால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜோதி நரசிம்மன். ஜோதி நரசிம்மன், வணக்கம். விவரங்கள் என்ன? விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட கணபதி நகர், லிங்கா நகர் மற்றும் நேதாஜி நகர், ஆசிரியர் நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. கடந்த 19 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக அந்த பகுதியில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இதுவரை தண்ணீர் வடியாத நிலையில் இருந்து வருகிறது. நகராட்சி சார்பில் அவ்வப்போது தண்ணீரை இறைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட தண்ணீர் இன்னும் வடியவில்லை. இதனால் அந்த பகுதியில் உள்ள குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் ஆகியோர் பெரும் சிரமத்துக்குள்ளாயிருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே இருந்து சிலர் வெளியே வர முடியாத சூழ்நிலை கூட இன்னும் இருந்து வருகிறது. தொடர்ந்து அவர்கள் பல்வேறு பகுதிகளில் வெளியில் தங்கியிருக்கக்கூடிய சூழல் தான் இருந்து வருகிறது. சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் இப்படி தண்ணீர் தேங்கி இருப்பது நோய் தொற்றும் அபாயத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் விரைந்து நகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர். இது தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் கூட அந்த மக்கள் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனாலும் கூட நகராட்சி நிர்வாகம் இதுவரை கண்டுகொள்ளவில்லை என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள்.